நாம் இன்னைக்கு ஃப்ரம் சீரியஸோட சீசன் 3 எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். முன்னாடி உள்ள எபிசோட்ஸை பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள், அப்போ தான் இந்த கதை புரியும். பிளேலிஸ்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன். இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். லாஸ்ட்டாக ஃபாத்திமா அவர் கொலையை பண்ணதுனால அவளை காப்பாற்ற காட்டுக்குள்ளே இருக்கிற கேபினில் பாய்டு கொண்டு போய் விட்டுருப்பாரு. எல்ஜின் கிட்ட ஒரு பேய் பேசும்ல, அந்த பேய் சொன்ன மாதிரியே ஃபாத்திமாவை யாருக்குமே தெரியாமல் அந்த ரூட் செல்லர் பேஸ்மெண்ட்டில் கூட்டிகிட்டு போய் அடைச்சி வச்சிருப்பான். அதே டைமில் தான் விக்டர் ஜாஸ்பர் பொம்மை கிறிஸ்டோபர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுன்னு நினைச்சிருப்பாரு. அப்புறம் தான் அவருக்கே எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் தான் கிறிஸ்டோபர் கிட்ட பேசினதுன்னு. அதுவும் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் டவர்ல மாட்டி கிடந்த குழந்தைங்களை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பான். ஜூலியும் டைம் டிராவல் பண்ணியிருப்பா. பட் அவளோட உடம்பு பிரசன்ட்ல தான் இருந்திருக்கும், அவளோட கான்சியஸ் மட்டும் பாஸ்டுக்கு போயிருக்கும். அப்படி நம்ம டைம் டிராவல் தான் பண்ணியிருக்கோம்னு தெரியாமலேயே மார்டினையும் பார்த்திருப்பா. பாய்டு சிம்மனில மாட்டி இருப்பார்ல, அப்ப அவருக்கு கயிறு போட்டு ஹெல்ப் பண்ணதுமே ஜூலி தான். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த எபிசோட ஆரம்பத்தில் பாய்டும் அவரோட பையனையும் தான் காமிக்கிறாங்க. பாய்டோட பையன் ஃபாத்திமாவை தேடுறதுக்காக போயிட்டு இருக்கான். பாய்டும் சொல்றாரு ஃபாத்திமா அந்த சிம்பிள் போட்ட கல்லை எடுத்துட்டு தான் போயிருக்கா, சோ அவ கண்டிப்பா சேஃபா தான் இருப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நைட் ஆகிரும், மார்னிங் தேட ஆரம்பிக்கலாம்னு சொல்ல பாய்டோட பையனும் கேட்க மாட்டான். இப்பவே தேடி ஆகணும்னு சொல்றான். அப்ப பாய்டுக்கு பழைய மாதிரி கை ஆட ஆரம்பிக்குது. அவருக்கு ஒரு நோய் இருக்குல்ல, அந்த நோய் வந்தா முதல்ல கை நடுங்க ஆரம்பிக்கும். அப்புறம் நடக்கவே முடியாம ஒரு இடத்துலயே முடங்கி போயிருவாங்க. இப்படிப்பட்ட நோயால தான் பாய்டு பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நோயால அவருக்கு அந்த இடத்துல கையாட ஆரம்பிக்குது. உடனே பாய்டோட பையனும் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறான். பாய்டும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. அப்ப அவரோட காலுமே இப்ப நடுங்க ஆரம்பிக்குது. அவரால் நடக்க கூட முடியல. ஒரு செகண்ட்ல அவர் நில தடுமாறுறாரு. உடனே அவரோட பையனும் அவரை கூட்டிக்கிட்டு ஷெரீஃப் ஸ்டேஷனுக்கு போயிடுறான். இப்போ ரூட் செல்லர் பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஃபாத்திமாவை காமிக்கிறாங்க. அந்த பேஸ்மெண்ட்டுக்கு எல்ஜின் வர்றான். சில திங்ஸையும் எடுத்துட்டு வந்திருக்கான். அப்ப ஃபாத்திமாவும் எல்ஜின் கிட்ட ப்ளீஸ் எல்ஜின் என்ன போக விடு, உன்கிட்ட பேசுற அந்த பேயை நானுமே பார்த்தேன், அது உன்கிட்ட என்னதான் சொன்னாலும் அது நம்ம நல்லதுக்கு இல்லைன்னு சொல்றா. எல்ஜினும் ஃபாத்திமா நீ ஒண்ணு என்னோட கைதி இல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் பாக்குறேன், எல்லாமே நல்லதுக்கு தான், நீ ஒழுங்கா சாப்பிடணும், நீ ஒழுங்கா சாப்பிட்டாதான் பேபி சீக்கிரமா வரும், அப்பதான் நம்ம எல்லாருமே சீக்கிரமா இங்க இருந்து போயிருவோம்னு சொல்லி அவனோட பிளட்டை புடிச்சு வச்சிருந்திருப்பான்ல ஒரு பாட்டில்ல, அந்த பிளட்டை ஃபாத்திமாவுக்கு குடிக்க கொடுக்கறான். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது குடி, பேபிக்கும் பசிக்கும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா குடுக்கறான். அவளும் குடிக்கிறா. ஃபர்ஸ்ட் வேண்டா வெறப்பா குடிக்கிறவோ அப்புறம் பேய் மாதிரி குடிக்க ஆரம்பிக்கா. இப்ப விக்டரை காமிக்கிறாங்க. லாஸ்டா அந்த சர்ச்சோட பேஸ்மெண்ட்ல வச்சு கிறிஸ்டோபர் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் கிட்ட பேசி இருப்பார்ல, அந்த விஷயத்தை பத்தி ஜிம்மோட வைஃப் கிட்ட விக்டர் சொல்லி முடிஞ்சு சர்ச்சை விட்டு வெளியே போறாரு. அப்ப ஜிம்மோட வைஃபும் விக்டர் என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு வெளியே போறான்னு கேட்க விக்டரும் சொல்றாரு என்னால இனி எதுவுமே ஞாபகப்படுத்த முடியாது, நான் மட்டும் என் அம்மா கிட்ட அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் கிறிஸ்டோபர் கிட்ட சொன்ன அந்த விஷயத்த சொல்லாம இருந்திருந்தேன்னா என் அம்மா இப்ப என் கூட இருந்திருப்பாங்க, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் ஆயிட்டேன்னு சொல்லி அங்கிருந்து போக போற டைம் ஜிம்மோட வைஃப் விக்டரோட கையை பிடிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்னமோ ஆகுது. நமக்கு என்னமோ ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே விக்டரோட கையை விட்டுறாங்க. விக்டரும் அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா இப்படி ஜிம்மோட வைஃப் விக்டரை தொட்டப்போ என்னமோ மாதிரி நின்னதை சாரா பார்த்திருப்பா. அதை ஜிம்மோட வைஃப் கிட்டையும் அவ கேட்கிறா. ஜிம்மோட வைஃபும் எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு கென்னி வர்றான். உங்க பொண்ணு ஜூலி திடீர்னு காட்டுக்குள்ள விழுந்து கிடந்தா, இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட ஜிம்மோட வைஃபும் அங்க இருந்து போயிடுறாங்க. சாராவும் என்னமோ சரியில்லைன்னு பாக்குறா. இப்ப அப்படியே ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஜூலிய டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்ல, ஜூலி நல்லா தான் இருக்கான்னு எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க. அப்ப டாக்டர் சரி அங்க என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க ஜூலியும் சொல்ற அளவுக்கு ஒன்னும் நடக்கல, நானும் ஈத்தனும் அந்த இடிஞ்சு போன இடத்துக்கு போனோம், அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, அவ்வளவுதான் சொல்லா. அங்க இருக்கிற எல்லாருக்குமே பச்சையா தெரியுது ஜூலி எதையோ சொல்லாம மறைக்கிறான்னு. சரின்னு டாக்டரும் அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப ஜிம் ஜூலி கிட்ட என்ன ஆச்சு, நீயும் ஈத்தனும் எதுக்காக அங்க போனீங்கன்னு கேட்க ஜூலியும் ஒன்னும் இல்லப்பா, நானும் ரேண்டலும் அந்த இடிஞ்சு போன இடத்துக்கு போகணும்னு சொன்னதுமே ஜிம்மும் என்னது ரேண்டல் கூடையான்னு கேக்குறாரு. ஜூலியும் இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஜூலியோட அம்மா அங்க வந்துடுறாங்க. என்னாச்சு, ஏதாவது அடிபட்டுதான்னு கேக்குறாங்க. அப்ப ஜிம்மு நான் இப்ப வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹாஸ்பிட்டலோட பேஸ்மெண்ட்டுக்கு போறாரு. அதே டைம்ல ஹாஸ்பிட்டலோட பேஸ்மெண்ட்ல தான் ரேண்டல் இருக்கிறான். அவனுக்கு அந்த பூச்சிங்க போடுற பஸ்ஸிங் சத்தம் கேக்குது. ரொம்ப பலமா கேட்க ரேண்டலும் தடுமாறுறான். அப்ப ஜிம் அந்த இடத்துக்கு வந்து கதவை தட்டுறாரு. ரேண்டலும் ஓபன் பண்ணி என்னன்னு கேக்குறான். ஜிம்மு நீயும் ஜூலியும் அந்த இடிஞ்சு போன கெட்டடத்துக்கு எதுக்கு போனீங்கன்னு கேக்குறாரு. ரேண்டலும் ஏன் அவ சொல்லலையா, நான் இதை பத்திலாம் பேசுற மூட்ல இல்லைன்னு சொல்றான். ஜிம்மு ரேண்டல் கிட்ட அந்த பூச்சிங்க பிடிச்சதுக்கு அப்புறத்துல இருந்து அவளுக்கு உள்ளாடி என்னமோ நடக்குது, அவ அதை எங்க கிட்ட சொல்ல மாட்டா, மேபி உனக்கு அது தெரிஞ்சிருக்கலாம்னு தான் கேட்டேன்னு சொல்ல ரேண்டலும் அவளுக்கு கார் டிரைவ் பண்ண தெரியாதுன்னு சொன்னா, அதான் டோனாவோட வேனை எடுத்துட்டு போய் கத்து கொடுத்தேன், அப்ப நான் அந்த இடிஞ்சு போன இடத்துக்கு போற மாதிரி ஆயிட்டு அவளுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதும், அவகிட்ட அந்த இடிஞ்சு போன இடத்துக்கு திரும்பி போகாதேன்னு சொன்னேன்னு சொல்ல ஜிம்மு ஏன் அங்க போக வேண்டாம்னு நீ சொன்னேன்னு கேக்குறாரு. அதுக்கு ரேண்டலும்
வரைக்கும் அந்த இடம் ஏதோ எனக்கு தப்பா தோணுச்சுது, அவ்வளவுதான், வேற எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னதுமே ஜிம்மும் அங்க இருந்து போயிடுறாரு. அப்ப ராண்டல் ஒரு அட்வைஸ் சொல்றேன் கேளுங்க, அவளுக்கு டிரைவ் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுங்க, ஏன்னா நம்ம யாரும் இங்க இருந்து போக போறது இல்ல, சோ அட்லீஸ்ட் அவளுக்கு அதையாவது சொல்லி கொடுங்கன்னு சொன்னதும் ஜிம்மும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப பாய்ட காமிக்கிறாங்க. பாய்டும் அவரோட பையனும் ஷெரீஃப் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. பாய்டோட பையனும் நீங்க ஓகே தானே, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோமான்னு கேட்க பாய்டும் ஒன்னும் இல்ல, இது போல அடிக்கடி வந்திருக்கு, வா உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாரு. அப்ப பாய்டோட பையனும் ஃபாத்திமாவை பத்தி யோசிக்கிறான். அதை புரிஞ்சுக்கிட்ட பாய்டு ஃபாத்திமா கிட்ட அந்த சிம்பிள் போட்ட கல்லு இருக்கு, சோ பயப்படாத, அவ சேஃபா தான் இருப்பான்னு சொல்றாரு. பாய்டோட பையனும் ஓகேன்னு சொல்லி அவர் கூட இருந்து பேச போறான். கொஞ்ச நேரத்துல சூரியனும் மறைய போகுது. காலனில நைட்டுக்காக எல்லாருமே தயாராகிறாங்க. அப்ப டோனா ஃபாத்திமாவை பத்தி நினைச்சு பாக்குறாங்க. அவ காலனில இருந்தப்போ உள்ள எல்லா மூமெண்ட்ஸையும் நினைச்சு பாக்குறாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டல்லையும் காமிக்கிறாங்க. நைட் ஆயிட்டு ஜிம்மும் அவரோட ஒய்ஃபும் பேசிக்கிறாங்க. ஜிம் சொல்றாரு, நான் ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன், நீ இந்த இடத்த பத்தி சொன்னப்போ எல்லாம் நீ சொல்ற எதையுமே பெருசா கண்டுக்காம இருந்தேன், நாம இனி ஒன்னா எல்லா விஷயத்தையும் பண்ணுவோம்னு சொல்றாரு. ஜிம்மோட ஒய்ஃபும் ஜூலி நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறான்னு சொல்ல ஜிம்மும் ஆமா அவ எதையோ மறைக்கிறான்னு அவரும் சொல்றாரு. இப்ப பாய்டும் அவரோட பையனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாய்டு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நோயை பத்தி இப்பதான் அவரோட பையன் கிட்ட சொல்றாரு. பாய்டோட பையனும் இது யாருக்கெல்லாம் தெரியும், இதுக்கு முன்னாடி இப்படி நடக்க முடியாம ஆகியிருக்கான்னு கேட்க பாய்டும் இப்படி எனக்கு ஒரு நோய் இருக்குன்னு கென்னிக்கும் டாக்டருக்கும் தெரியும், இதுக்கு முன்னாடி கை மட்டும் தான் அடிக்கடி நடுங்கும், இப்பதான் முதல் தடவையா கால் நகர முடியாம ஆகிருக்குதுன்னு சொல்றாரு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும்னு பாய்டு சொல்றாரு. கென்னியோட அம்மா இறந்தப்போ அந்த பண்ணையில நான் இருந்தேன், கென்னியோட அம்மாவை சித்திரவதை பண்ணி கொன்னதை என்னைய பார்க்க வச்சதுங்க, அந்த பண்ணைக்கு என்னையும் கென்னியோட அம்மாவையும் ட்ரிக்ஸா வர வச்சதுங்க, அதுங்க சொன்னது இல்லாம என்னோட நம்பிக்கையை உடைக்கணும்னு. ஒருவேளை ஃபாத்திமாவோட விஷயத்திலையும் அப்படி கூட இருக்கலாம், அவ வயித்துல வளர்ற பேபி நம்மளோட நம்பிக்கையை உடைக்கிறதுக்காக இந்த காடு நமக்கு எதிராக கூட பண்ணலாம்னு உடைஞ்சு போய் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்தோட விண்டோவை ஒரு மான்ஸ்டர் தட்டிக்கிட்டே இருக்கு. பாய்டு எல்லாமே ஓகே தானான்னு அந்த மான்ஸ்டர் கேட்க பாய்டு கடுப்பாகி கன்னை எடுத்துட்டு அந்த விண்டோ கிட்ட போய் மான்ஸ்டர் கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மான்ஸ்டரும் அதோட கைய கன் மாதிரி வச்சு அதோட தலையிலேயே சுட்டுக்கிற மாதிரி செய்கை பண்ணுது. பாய்டும் செம்ம கோவமா இருக்கிறனால பாய்டோட பையனும் சமாதானப்படுத்துறான். பாய்டும் கொஞ்சம் அமைதியாகிறாரு. அதே டைம்ல சாராவை காமிக்கிறாங்க. சாரா அவளுடைய பிரதர் கொடுத்த ஒரு சின்ன பொம்மையை கென்னி உடைச்சிருப்பான்ல, அதை இப்போ கம்ப்ளீட்டா ஒட்ட வச்சுட்டா. அந்த பொம்மையை ஒரு இடத்துல கொண்டு வைக்கிறப்ப அவளுக்கு திரும்பவும் அந்த வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. சாராவும் கதறா, நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே கீழே விழுந்து கதற ஆரம்பிக்கா. அப்படியே சீனை கட் பண்ணி மார்னிங் எல்ஜின் அந்த ரூட் செல்லர் பேஸ்மெண்ட்டுக்கு வர்றான். பேஸ்மெண்ட் உள்ளாடி ஃபாத்திமாவும் அங்க இருக்கிற இரும்பு கட்டில இருந்து ஒரு இரும்பு துண்டை உடைச்சு எடுக்க ட்ரை பண்றா. இப்ப பார்த்தா ஃபாத்திமாவோட வயிறு 5-6 மாசம் கர்ப்பிணி போல இருக்கு. எல்ஜினோட பிளட்டை குடிச்சிருப்பால, அதுக்கப்புறமா தான் இப்படி ஆயிருக்கு. எல்ஜின் உள்ள வர போறான்னு தெரிஞ்சதுமே அந்த கட்டில இருந்த ஒரு இரும்பு துண்டை எப்படியோ உடைச்சு எடுத்துடுறா. அதை அவளோட கைக்குள்ளாடியும் மறைச்சு வச்சுக்கிறா. எல்ஜினும் உள்ள வந்து பார்த்துட்டு, பாரு நீ ஒழுங்கா சாப்பிட்டா பேபி சீக்கிரமா பிறந்துரும், உனக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் செட் ஆகாதும், சோ இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸை காமிக்கிறான். ஃபாத்திமாவும் எல்ஜின் என்னால எந்திக்க முடியல, என்ன தூக்கி விட ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல எல்ஜினும் பக்கத்துல போறான். ஃபாத்திமாவும் கையில ஒளிய வச்சிருந்த அந்த ஷார்ப்பான இரும்பு பொருளை வச்சு எல்ஜினோட கையில ஒரு கீரலை போட்டுட்டு அங்கிருந்து ஓட ட்ரை பண்றா. ஆனா எல்ஜின் அவளை திரும்பவும் பிடிச்சிடுறான். இந்த ஃபாத்திமா பொண்ணு அந்த ஷார்ப்பான இரும்பு பொருளை வச்சு அவன் கழுத்துல போடுவான்னு பார்த்தா கையில கிழிச்சிருக்கா. ஒருவேளை அவனை கொல்றதுல அவளுக்கு விருப்பம் இல்லையே என்னமோ. இந்த பக்கம் பாயரோட பையன் மார்னிங் ஆனதுமே ஃபாத்திமாவை தேடி போக போறான். அப்ப சாரா அந்த இடத்துக்கு வந்து ஃபாத்திமாவை காணும் தானேன்னு கேட்கறா. இதை கேட்டதுமே பாயரோட பையன் ஃபாத்திமாவை சாரா தான் என்னமோ பண்ணிட்டாளோன்னு நினைக்கிறான். பாய்டு தான் அவனை தடுக்கிறாரு. சாராவும் சொல்றா, எனக்கு நேத்து நைட்டு வாய்ஸ் கேட்டுது, அது என்ன சொல்லுச்சுன்னா ஃபாத்திமா தானாவே எங்கேயுமே போகல, அவளை ஏதோ ஒண்ணு புடிச்சிட்டு போயிருக்கு, அவ ரொம்ப பக்கத்துல தான் இருக்கிறா, அதுவும் பயந்து போய் இருக்கிறா. இது எல்லாமே சொல்லிட்டு அந்த வாய்ஸ் என்ன பார்த்து சிரிச்சுது. ஏன்னா நம்மளால அவளை டைமுக்கு கண்டுபிடிக்க முடியாதும் ஃபாத்திமாவை நம்மளால காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிச்சுன்னு சொல்ல பாய்டும் பாய்டோட பையனும் என்ன பண்ணதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. அப்படியே காலனில விக்டரை காமிக்கிறாங்க. விக்டர் அவரோட ரூம்ல இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் விண்டோ வழியா தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே என்னைக்காவது எனக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு நான் கலெக்ட் பண்ணி வச்சேன், ஆனா இதுங்களால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கிறாரு. கென்னியும் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் காலனில தானே இருக்கிறான். இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு கென்னி விக்டரோட ரூமுக்கு வந்து விக்டரை சமாதானப்படுத்த பாக்குறான். ஆனா விக்டர் அதையெல்லாம் கேட்காம காலனியோட கிச்சனுக்கு போய் அங்க இருக்கிற ஒரு கோடாலியை எடுத்து வெளியே போக போறாரு. அப்ப கென்னி விக்டர் நில்லு, என்ன ஆச்சு, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு கேட்க விக்டரும் நான் யாரையுமே காயப்படுத்த மாட்டேன், மக்கள் எல்லாருமே பயந்தது போதும், நான் ஒரு முட்டாள்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. அப்ப அந்த லேடி போலீஸும் கொஞ்சம் பக்கத்துல வர்ற மாதிரி இருக்க விக்டரும் வேண்டாம் என்கிட்ட வராதீங்கன்னு சொல்ல
லேடி போலீஸும் அந்த கோடாலியை எதுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்லுன்னு கேட்க விக்டரும் ஒரு மரத்தை வெட்ட போறேன்னு சொல்லி டோரை திறந்து அங்கிருந்து போயிடுறாரு. அதே டைம்ல தான் பாய்டு டோனாவை பார்க்க காலனிக்கு வந்திருக்காரு. ஃபாத்திமா தான் அந்த பாட்டியை கொன்னான்னு எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு சொல்லி இருப்பாங்கல்ல டோனா. இப்ப டோனா பாய்டை பார்த்ததுமே ஃபாத்திமாவை பத்தி எதுவும் நம்ம சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்க. பாய்டும் ஃபாத்திமா காணோம், சாராவுக்கு நேத்து நைட்டு வாய்ஸ் கேட்டிருக்கு, ஃபாத்திமா பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கிறா, ஆனா நம்மளால அவளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி இருக்குன்னு சொல்ல டோனாவும் எல்லா மக்களையும் டைனருக்கு வர சொல்லு பாய்டு, மீட்டிங் போடுவோம்னு சொல்லி எல்லாரையும் டைனருக்கு கூட்டிட்டு வர்றாங்க. அங்க வச்சு பாய்டு எல்லார்கிட்டையும் சொல்றாரு, ஃபாத்திமாவை காணோம், அவ பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கான்னு தெரிய வந்தது, அவளை நாம கண்டுபிடிக்கணும், எல்லாரும் ரெண்டு பேரா போய் தேடுங்கன்னு சொல்ல எல்லாருமே போறாங்க. ஜிம்மும் ஈத்தனும் ஒரு பக்கம் போறாங்க, ஜிம்மோட ஒய்ஃபும் ஜூலியும் ஒரு பக்கம் போறாங்க, கென்னியும் பாய்டும் இன்னொரு பக்கம் போறாங்க, பாய்டோட பையனும் எல்ஜினும் இன்னொரு பக்கமா தேடி போறாங்க. இப்படி வெளியே எல்லாருமே ஃபாத்திமாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபாத்திமா ரூட் செல்லர் பேஸ்மெண்ட்ல எல்ஜின் கொடுத்த ட்ரெஸ்ஸை போடுறப்ப கால் தடிக்கு கீழே விழுந்துடுறா. அப்படி அவ விழுந்த இடத்துல ஒரு கைப்பிடி இருக்கு. அதை பார்த்ததுமே அதை இழுத்து பார்க்கறா. அதை சுத்தி மண் இருக்கிறனால அதை இழுக்க முடியல. அதனால அந்த கைப்பிடியை சுத்தி இருக்கிற மண்ணை எடுக்க ஆரம்பிக்கிறா. அங்கேயே சீனை கட் பண்ணி பாய்டையும் கென்னியையும் காமிக்கிறாங்க. பாய்டு கென்னி கிட்ட சொல்றாரு, என்னோட நோய் கொஞ்சம் கொஞ்சமா சீரியஸ் ஆக ஆரம்பிக்குது, ஒருவேளை நான் இறந்து போயிட்டா என்னோட ஷெரீஃப் பேஜை நீ எடுத்துக்கோ, இங்க இருக்கிற எல்லா மக்களையும் நீ வழி நடத்துன்னு சொல்ல கென்னியும் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதும், நான் என்னோட பழைய வேலையை நான் செய்யறேன், நான் டெபுட்டி ஷெரீஃபாவே இப்பத்துல இருந்து ஒர்க் பண்றேன்னு சொல்லி ஃபாத்திமாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தலைவன் ஜேடு என்ன பண்றான்னு காமிக்கிறாங்க. ஜேடு ஒரு மரத்துல அந்த பாட்டில் ட்ரீல இருக்கிற மாதிரியே பாட்டில்ஸ் எல்லாத்தையும் தொங்க போட்டுட்டு இருக்கிறாரு. அப்ப அவரோட கண்ணுக்கு கிறிஸ்டோபரும் அந்த ஜாஸ்பர் பொம்மையும் தெரியுது. ஜேடு அதெல்லாம் கண்டுக்காம போயா வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுன்னு சொல்ல அந்த ஜாஸ்பர் பொம்மையும் மான்ஸ்டர் போல கத்துது. இப்ப ஜேடு பயந்து கீழே விழுந்துடுறாரு. அங்க விக்டரோட அப்பா ஹென்ரியும் வந்து, இங்க என்ன பண்ற ஜேடு, ஃபாத்திமாவை காணோம், நீ தேட போகலையான்னு கேட்க இப்பதான் ஜேடுக்கு ஃபாத்திமா காணாம போன விஷயமே தெரியுது. சரின்னு சொல்லி ஹென்ரியும் ஜேடும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கோடாலி எடுத்துட்டு போன விக்டர் நேரா அந்த ஃபாரவே ட்ரீக்கு தான் வந்து அதை வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் அந்த இடத்துக்கு வந்து, நிறுத்து விக்டர், அந்த ட்ரீயை வெட்டாத, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல விக்டரும், ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு கேட்க ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையனும், நான் கிறிஸ்டோபரை வச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ட்ரை பண்ணேன், நீங்களே தான் இனி எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும், நீ இதை புரிஞ்சுப்பேன்னு அவன் சொல்றான். விக்டரும் அந்த பையனை பார்த்து, இவ்வளவு வருஷமா நீ ஒரே மாதிரி தான் இருந்த, ஆனா இப்ப நீ கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இருக்க ஏன்னு கேட்க அந்த பையனும், இங்க எல்லாமே சேஞ்ச் ஆகுது விக்டர்னு சொல்றான். விக்டரும், இப்படி எல்லாமே சேஞ்ச் ஆகுறது கெட்ட விஷயமான்னு கேட்க அந்த பையனும் ஒன்னும் சொல்லாமையே நிக்கிறான். விக்டரும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு, ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னு கேட்க அந்த பையனும், நீ அந்த ட்ரீயை வெட்டாம இருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறான். விக்டரும் கடுப்பாகிறாரு. இப்ப அப்படியே எல்ஜினும் பாய்டோட பையனையும் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஃபாத்திமா தேடிட்டு இருக்கிறப்ப எல்ஜின் பாய்டோட பையன் கிட்ட, உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும், நான் பஸ்ல இந்த டவுனுக்கு வர்றப்ப எனக்கு ஒரு கனவு வந்ததுன்னு சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா, என்கிட்ட ஏதோ ஒன்னு பேச ட்ரை பண்ணுது, ஒருவேளை இது எல்லாமே ஒரு காரணமா தான் நடக்குதோ, ஃபாத்திமா காணாம போனது எல்லாமே ஒரு காரணமா இருக்கலாம், மேபி உன் குழந்தை ஃபாத்திமா எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ண கூட இது எல்லாம் நடக்கலாம்னு சொல்ல பாயோட பையனுக்கும் எல்ஜின் மேல ஒரு சந்தேகம் வருது. அதை காட்டிக்காமலேயே நாம இப்ப ஃபாத்திமாவை தேடலாம்னு சொல்லி எல்ஜின் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அதே டைம் ஜூலியும் ஜிம்மோட வைஃபும் விக்டரோட ட்ரக்ல ஃபாத்திமா இருக்காளான்னு தேடி பாக்குறாங்க. அங்க ஃபாத்திமா இல்ல. அப்ப ஜூலியும் அவளுக்கு நடந்ததை அம்மா கிட்ட சொல்றா. அம்மா, நான் அந்த இடிஞ்சு போன இடத்துக்குள்ள போனப்ப வேற ஒரு இடத்துக்கு போன மாதிரி இருந்தது, ஒரு சேம்பர் போல இருந்தது, அங்க என்னையவே நான் பார்த்தேன், சங்கிலில கட்டப்பட்டு இருந்தேன், நான், ரேண்டல், மரியா எல்லாருமே அங்க இருந்தோம். அப்புறம் திடீர்னு பார்த்தா அங்க இருந்து யாரையுமே காணோம். பக்கத்திலே இன்னொருத்தர் சங்கிலில மாட்டி கிடந்தாரு. அங்க இருந்து கதவு திறந்து வெளியே போறப்ப உங்க வாய்ஸையும் விக்டரோட வாய்ஸையும் கேட்டேன். இன்னும் உள்ள போய் பாக்குறப்ப அங்க சின்ன குழந்தைங்க கதற சவுண்ட் கேட்டது. அங்குயி அங்குயின்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. நான் அங்கேயே மாட்டிருவனும் ரொம்ப பயந்து இருந்தேன்னு சொல்ல ஜூலியோட அம்மாவும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அவளை கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப ஜூலியோட அம்மாவோட கண்ணுக்கு அந்த குழந்தைங்கள ஒரு குட்டி பொண்ணு ஒண்ணு தெரியுது. அந்த குட்டி பொண்ணு என் பின்னாடியே வாங்கன்னு கூப்பிடுறா. இவங்களும் அந்த குட்டி பொண்ணோட பின்னாடியே போறாங்க. அதே டைம்ல ஃபாத்திமா அந்த கைப்பிடியை சுத்தி மண் இருந்ததுல, அந்த மண் எல்லாத்தையும் நீக்கி பாக்குறப்ப அது ஒரு டோர். அந்த டோரை திறக்க ட்ரை பண்றா, ஆனா முடியல. அப்ப சைட்ல பார்த்தா அந்த பேய் நிக்குது. அப்படியே பக்கத்துல வருது. ஃபாத்திமாவும் பயந்து கத்துறா. அப்ப அந்த பேயும் அவளோட வாயை பொத்தி பிடிச்சு வைக்குது. சவுண்டு போடாத இன்னும் செய்கை பண்ணுது. அதே டைம்ல தான் அந்த ரூட் செல்லர் பேஸ்மெண்ட்டுக்கு ஜூலியும் ஜிம்மோட வைஃபும் வர்றாங்க. அவங்க அங்க வந்து பாக்குறப்ப இவங்க முன்னாடி போயிட்டு இருந்த அந்த குட்டி பொண்ணையுமே காணும். ஆனா ரூட் செல்லர் பேஸ்மெண்டோடைய டோர் ஓபன் ஆகி கிடக்குது. ஜிம்மோட வைஃபும் உள்ள போய் பாக்குறாங்க. அப்படி அவங்க உள்ள போறப்பவே ஒரு மாதிரி அவங்களுக்கு தோணுது. அவங்களும் உள்ள போய் பாக்குறப்ப உள்ளாடி விக்டர் நிக்கிறாரு. ஜிம்மோட வைஃபும் பக்கத்துல
பக்கத்துல போறாங்க. என்னாச்சு விக்டர்னு கேட்கறப்ப விக்டரும் என் அம்மாவை இங்கதான் லாஸ்டா பார்த்தேன், இவ்வளவு வருஷமா நான் உயிரோட இருந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா நான் காரணம் என்னோட அம்மாவே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல ஜிம்மோட வைஃபும் அப்படி இல்ல விக்டர், நீ சின்ன பையன், இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க. விக்டரும் அவங்கள இறுக்கி கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறான். அப்ப ஜிம்மோட வைஃபுக்கு விக்டரோட அம்மா கடைசியா விக்டரையும் அவரோட சிஸ்டரையும் கட்டி பிடிச்சிட்டு போனது அவங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு இது தெரிஞ்சதுமே விக்டரை விட்டுட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி போறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு விக்டரோட அம்மா எப்படி இறந்து போனாங்கன்னு தெரிய வருது. விக்டரோட அம்மாவும் விக்டர் அந்த ரூட் செல்லர் பேஸ்மெண்ட்ல விட்டுட்டு அந்த ஃபாரவே ட்ரீக்கு போயிருப்பாங்க. அங்க அந்த ஸ்மைலியும் அதாவது அந்த மான்ஸ்டரும் வந்திருக்கும். அது அப்படியே அதோட உருவத்துக்கு மாறி ஓடி போய் விக்டரோட அம்மாவை பிடிக்குது. இது எல்லாமே ஜிம்மோட வைஃபுக்கும் தெரியுது. அப்ப ஜூலியும் வந்து அம்மா என்னாச்சுன்னு கேக்குறா. அப்ப ஜிம்மோட வைஃபும் ஜூலி கிட்ட என்ன தொடாதேன்னு சொல்றாங்க. ஆனா விக்டரை தொடுறாங்க. ஜூலியும் ஒன்னும் புரியாம நிக்கிறா. இங்கேயே 9th எபிசோடும் முடியுது. ஃப்ரம் சீரியஸோட முதல் சீசன்ல இருந்து சீசன் 3ோட 9th எபிசோடு வரைக்குமே அந்த மான்ஸ்டர்ஸ் நடந்து மட்டும்தான் வரும்னு நம்ம நினைச்சோம். ஆனா விக்டரோட அம்மாவை கொன்ன அந்த மான்ஸ்டர் ஓடி போய் அவங்கள கொன்னுது. அது உண்மையாவே மான்ஸ்டர் தானா இல்ல ஜிம்மோட வைஃபை குழப்பறதுக்காக இந்த காடை பண்ண ஏதாவது ட்ரிக்கா இருக்குமோ? இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான் இருக்கு, அதுவும் நாளைக்கு வந்துடும். இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஓரளவுக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியும். எபிசோட் 10 முடிஞ்சா நாளைக்கு ஈவினிங்கே போட பார்க்குறேன், அப்படி இல்லைனா மண்டே மார்னிங் கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.